ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சேனல் ஸ்ரீ கியூப். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு டிராவல் vlog தான் பார்க்க போறோம். ஆமாங்க, நாங்கள் ஃபேமிலி கெட் டுகெதருக்காக கொடைக்கானல் போயிருந்தோம். அதை பற்றி தான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்தது. கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 80 மெம்பர்ஸ் ஆட்டம் வந்துட்டு வந்திருந்தோம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சம் ரீசனால அவங்களால வர முடியல. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்ட் வீட் சைடு வந்து ஃபேமிலிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாங்க. வருஷம் வருஷம் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. எல்லாருமே எங்க இருந்தாலும் வந்துருவாங்க. எல்லாம் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அவ்வளோ ஜாலியா விளையாடுவாங்க. இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ், டான்ஸ் எல்லாம் வந்து செம்ம. ஒரு 3 days வந்து செம்மையா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட மாமா, பெரியப்பா எல்லாருமே வந்துட்டு லஞ்சா இருக்கட்டும், டின்னரா இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பக்காவா செம்மையா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு டிஷ்ஷுமே ஒவ்வொரு டேஸ்டா இருக்கு. செம்மையா இருந்தது எல்லாமே. ஆக மொத்தம் நாங்க கொடைக்கானல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். 3 டேஸும் நல்லா டான்ஸு, இன்டோர் கேம்ஸு, அவுட்டோர் கேம்ஸு, அது இதுன்னு நிறைய விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த ரெசார்ட் பாத்தீங்க அப்படின்னா 100 மெம்பர்ஸ் வந்து தாராளமா ஸ்டே பண்ணலாம். நீங்க வந்து ஃபேமிலி கெட் டுகெதர்ன்ட்டு இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் ஆகட்டும், எதுக்காக இருந்தாலும் நீங்க வந்து கொடைக்கானல் நீங்க வந்து ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெசார்ட் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. நல்லா கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. கிச்சன் தனியாவே இருக்கு. நீங்க வந்து அங்கேயே வந்து கிச்சனுக்கு வந்து ஆளுங்கெல்லாம் குக் பண்றதுக்கு ஆளுங்களா இருக்காங்க. நீங்க அங்கேயே நம்ம அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இதோட டீட்டெயில், அவங்களோட டீட்டெயில் நான் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசார்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு லேக்குக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. சிஎஸ்ஐ யாக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெசார்ட் நேமு. இவங்க தான் வந்து நாங்க குக்குக்கு அரேஞ்ச் பண்ண ஆளு. அவ்வளோ சூப்பரா செஞ்சிருந்தாங்க. 80 பேருக்கும் தோசை, மசால் தோசை, பொடி ரோஸ்ட்ன்னு சொல்லிட்டு நைஸ் ரோஸ்ட், எது கேட்டாலும் எல்லாமே அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. டீ, காஃபி இது எல்லாமே வந்து ஆன் டைமுக்கு கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் விளையாண்டுருப்போம், அவங்களே எல்லாம் கொண்டு வந்து வச்சிருவாங்க. நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் திருப்பி நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அவங்கவுங்க எங்கே வேணாலும் போய்க்கலாம். போயிட்டு இந்த மாதிரி வந்துக்கலாம். சில பேர் வந்துட்டு இல்ல என்ஜாய் பண்றதுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறனா இங்க வந்து எல்லாருமே சேர்ந்து ஒட்டுக்கு இந்த மாதிரி இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அண்ட் நாங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்ன இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் விளையாண்டோம் அப்படின்றத வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றேன். இன்டோர் கேம்ஸ்க்கு வந்துட்டு சில பேர் வந்துட்டு செஸ் விளையாண்டாங்க, 5 கார்ட்ஸ் விளையாண்டாங்க. நானும் என் கூட வந்த ஒரு அக்காவும் வந்துட்டு யூனோ விளையாண்டுருந்தோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அவுட்டோர் கேம்ஸ்க்கு வந்துட்டு 7 ஸ்டோன் விளையாண்டோம், காலிங் தி நேம்ஸு, கொக்கோ, அதுக்கப்புறம் நிறைய விளையாண்டோம். ஜாலியாக இருந்தது. என் அப்பா அதுக்கப்புறம் என்னோட மாமாவும் தான் வந்துட்டு க்ளூ கொடுத்தாங்க. நம்ம இது விளாட்லாம் அது விளாட்லான்ட்டு நிறைய க்ளூ கொடுத்தாங்க. இன்னொன்று புதுசாக வந்துட்டு இன்டோர் கேம்ஸ்க்கு வந்துட்டு இன்னு அவுட்டுன்னு ஜம்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்க வேற திடீர்னு வேகமாக சொல்லவும் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகி நிறைய திடீர்னு அவுட் ஆகிறோம்.
அடுத்த நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே வந்துட்டு கொடைக்கானலில் வந்துட்டு ஃப்ளாஷ் ஷோ வந்துட்டு அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி இருந்திருப்பாங்க போல். நாங்கள் வந்து செகண்ட் டே வந்து ஃப்ளாஷ் ஷோக்கு போனோம். அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. நானும் வந்துட்டு எப்படியாவது நிறைய ஃபுல்லாக கவர் பண்ணோம். நம்ம குக் பண்ணுறதுலேருந்து பரோட்டா இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஃபுட்டு எல்லா வெரைட்டிஸும் செஞ்சு சாப்பிட்டோம். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எல்லாத்தையும் வந்துட்டு நான் கவர் பண்ணி இந்த வீடியோவில் நான் போடணும்னு நினச்சேன். பட் கண்டிப்பாக போட முடியல. ஏன்னா 5 months பேபி இருக்கங்காட்டி நான் வந்து அவங்கள பார்த்துட்டு இருந்தங்காட்டி இதாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20% தான் என்னால் எடுக்கவே முடிஞ்சுது வீடியோ. அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு இப்போ அம்மா சொன்னாங்கல்ல, தோசை, பொடி தோசை, மசால் ரோஸ்ட்டு அந்த மாதிரி செஞ்சது மட்டும் இல்லை, அவங்க அது இல்லாமல் கிட்ஸுக்கு பார்த்து மேகி வேற நிறைய செஞ்சு வச்சுருந்தாங்க. பாதி குண்டா ஃபுல்லாக நாங்கள் தான் முடித்தோம் கிட்ஸு. அதுக்கப்புறமா மீதி இருந்தது எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனால் கொடைக்கானல் இந்த ட்ரிப்பை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நல்லா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ட்ரிப்புன்னு சொல்லலாம். இனி அடுத்த வருஷம்தான் இந்த பீப்புள்ஸ் எல்லாம் திரும்பி பார்க்கவே முடியும். இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் மீட் பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ எங்கள் அப்பா வந்துட்டு என்ன விளையாடணும் அப்படின்றத வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ விளையாண்டுறாங்கல்ல, இதுதான் வந்துட்டு 7th ஸ்டோனு. அண்ட் ஒரு காமெடி நடந்துச்சு. எங்க மாமா வந்துட்டு பாலை ஸ்டோன் மேல அடிக்கிறேன்னு சொல்ற பேர்ல பூனை மேலேயே அடிச்சுட்டாரு. இதுதான் வந்துட்டு பூனை மேல அடிச்சது. எண்பது பேர்த்தையும் வந்து ஃபுல்லா இதுல கவர் பண்ணவே முடியல. ஏன்னா பாதி பேர் வந்துட்டு அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே உள்ள வந்துட்டு இருந்தாங்க. அதனால ஃபுல்லா கவர் பண்ண முடியல. லாஸ்டா ஒரு போட்டோ பிக் மட்டும் நான் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருப்பேன், பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.